வணக்கம், நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்றைக்கி ஒரு முக்கியமான விசேஷங்க. திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோயிலில் லட்டு தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த லட்டுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். லட்டுவோட 308வது பிறந்த நாளுங்க இன்றைக்கி. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வழங்கப்படுற புகழ்பெற்ற லட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரசாதம் முதலாக வழங்கப்பட்டதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 308 ஆண்டுகள் முடிஞ்சிருக்குங்க. முதல்ல ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் தயாரித்து வழங்க ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் அந்த லட்டுக்கு பிறந்த நாளாக கொண்டாடப்படுது. கல்கண்டு சுவையோட நெய் மணக்கும் அந்த லட்டு ஏழுமலையானுக்கு எப்படி நெய்வேத்தியமாக படைக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாற்றை தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க. திருப்பதினாலே நமக்கு ஞாபகம் வருது பார்த்திங்கன்னா, ஒன்று வெங்கடாஜலபதி, இன்னொன்று லட்டு பிரசாதம். திருப்பதினாலே லட்டு தாங்க, அதுக்கு அடுத்தது தான் மொட்டை. ஃபஸ்ட்டு லட்டு தான், அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் பற்றி பேசுவாங்க. அந்த அளவுக்கு வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு தரம் சுவை அட்டகாசமாக இருக்குங்க. இங்கே திருப்பதி லட்டு மாதிரி வேறு எந்த இடத்துலையுமே யாரும் இது வரைக்கும் தயாரிக்கவும் இல்லை, தயாரிக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட் இருக்கும். ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா ஏழுமலையானுக்கு பல வகை நைவேத்தியங்கள்லாம் படைக்கப்பட்டு வந்திருக்கு. அதாவது 1700 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய நைவேத்தியங்கள் வச்சு படைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் 2ஆம் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் நைவேத்தியங்கள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இப்போவும் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம், அப்புறம் சித்திரான்னம், வடை, முறுக்கு, ஜிலேபி, அதிரசம், போலி, அப்பம், லட்டு, பாயசம், தோசை, ரவா கேசரி, பாதாம் கேசரி, முந்திரி பருப்பு கேசரி அப்படின்னு பெரிய பெரிய பிரசாதங்கள் எல்லாமே தினம் பெரிய அளவில் செய்கிறாங்க. பகவானுக்கு எல்லாத்தையுமே படையலிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை இருக்கிற பக்தர்களுக்கு விநியோகிப்பாங்க. இதெல்லாம் தினசரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவ்வளவு பிரசாதங்கள், இவ்வளவு நிறைய ஸ்வீட்டு, நிறைய பலகாரங்கள்லாம் செஞ்சாலும், ஆனால் பெருமாளுக்கு முன்னாடி இருக்கிற குலசேகர் படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த படியை தாண்டி உள்ளே போகிறது ஒன்று தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண் சட்டியில் தயிர் சாதம். இது மட்டும்தாங்க வெங்கடாஜலபதிக்கு பிடிச்ச விஷயம். அதை மட்டும்தான் அவருக்கு தினசரி நைவேத்தியம் பண்ணுறாங்க. மீதி எல்லாமே அதை தாண்டி அவர்கிட்ட போகாது. வெளியில் வச்சு எல்லாமே நைவேத்தியம் பண்ணுவாங்க. எல்லா பலகாரங்கள், நிறைய சாதங்கள், அப்புறம் ஸ்வீட் வகைகள் பார்த்திங்கன்னா கேசரி, ஜிலேபி, முறுக்கு, அதிரசம் நிறைய செய்வாங்க. எல்லாமே வெளியில் வச்சு எல்லாத்தையும் நைவேத்தியம் பண்ணுவாங்க. ஆனால் அவருக்கு பிரசாதமாக போகிறது, அந்த குலசேகர் பாடி தாண்டி உள்ளே போகிறது மண் சட்டியில் தயிர் சாதங்க. இதுக்காகவே தினசரி புதுசாக மண் சட்டி வரும். அதில் தயிர் சாதம் செஞ்சு தான் தினசரி அந்த பெருமாளுக்கு படைக்கிறாங்க. அந்த நைவேத்திய பிரசாதம் யாருக்கும் வெளியில் வழங்குறதில்லை. அது கிடைச்சதுக்கு உண்மையிலேயே அது கிடைச்சதுன்னா மிகப்பெரிய பாக்கியம் செஞ்சவங்க தான் சொல்லணும். இவ்வளவோ பிரசாதங்கள் திருமலை கோயிலில் வழங்கப்பட்டாலும் இந்த லட்டு கவுண்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பிரசாதங்கள் வேறு நிறைய கொடுப்பாங்க. வடை கொடுப்பாங்க, அதிரசம் கொடுப்பாங்க. இது மாதிரி நிறைய பிரசாதங்கள் கொடுத்தாலும் இந்த லட்டு பிரசாதத்துக்கு நிகராக வேறு எதுவுமே கிடையாதுங்க. சாமியே இல்லை அப்படின்னு பேசுகிறவங்க கூட இந்த திருப்பதி லட்டு கிடச்சின்னு வச்சுங்க வாங்கி ஒரு பிடிச்சி தான் விடுவாங்க. கொஞ்சமாக சாப்பிட்டு தான் போடுவாங்க. சாமி இல்லைன்னு சொன்னாலும் லட்டு டேஸ்ட்டுக்காகவாது வாங்கி சாப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரி உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்துள்ள இந்த லட்டு அப்படிங்கிறதுனால இந்த திருப்பதி லட்டுக்கு காப்புரிமை வழங்கியிருக்காங்க. 2009 திருப்பதி லட்டுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டதுங்க. திருப்பதி லட்டு அப்படிங்கிற பேர் தான் இதுக்கு. திருப்பதி லட்டுன்னு சொன்னாலே இந்த திருப்பதி தேவஸ்தானத்துக்கு மட்டும்தாங்க இந்த லட்டு சொந்தம். ஏழுமலையானுக்கு லட்டு நைவேத்தியம் படைக்கிறது 1715ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்குது. அதனால் அந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் இந்த லட்டுவோட பிறந்த நாளாக கொண்டாடுறாங்க. இன்றைக்கி 2024. இதில் பார்த்தீங்கன்னா இதோட 308 வருஷம் ஆகுதுங்க இந்த லட்டு தயாரிக்க ஆரம்பிச்சு. அதனால் ஆகஸ்ட் 2ஆம் தேதி லட்டுவோட 308வது பிறந்த நாளுங்க அது. இந்த லட்டு பிரசாத விற்பனை மூலமாகவே தேவஸ்தானத்துக்கு ஒரு மாதத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் கிடைச்சிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த லட்டு செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற பொருள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கே மலைப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு அவ்வளோ பொருள்கள் இதில் இருக்குது. இதில் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து நேராக லட்டு பிரசாதம் தான் வாங்க போவோம். அந்த பக்கம் திரும்பினோடனே நமக்கு கமன்னு வாசனை, நெய் வாசனை மணக்குங்க. அது அங்கே போய் வாங்கிட்டு திரும்ப வர வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அந்த வாசனைக்காகவே நிறைய பேர் போவாங்க. அவ்வளோ ஆசையாக இருக்குது அந்த வாசனையை. அதில் என்னென்ன கலந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு, சர்க்கரை, நெய், ஏலக்காய், பச்சை கற்பூரம், பாதாம், முந்திரி, கல்கண்டு, உலர் திராட்சை, குங்குமப்பூ இவைகள்லாம் குறிப்பிட்ட அளவுகளை அழகாக செஞ்சு அதை திருப்பதி லட்டில் அப்படி தாங்க செய்கிறாங்க. அதை முதல்ல மேனுவலாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய மிஷினரிஸ் வந்துச்சு. மிஷினரிஸ் மூலமாக இப்போ தான் செய்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ப்ராசஸுங்க. அதை உள்ளே செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. ஆனால் அவ்வளோ பிரம்மாண்டமாக மிஷினரிஸ் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு திருமலையில் 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் லட்டு வரைக்கும் தயாரித்து பிரசாதமாக பக்தர்களுக்கெல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. இதே உச்ச நாளில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் லட்டு வரைக்கும் தயாரிக்கிறாங்க. வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு லட்டு படைப்பதற்கு முன்னாடி ஏழுமலையானுக்கு வடை தாங்க முக்கிய பிரசாதமாக படைக்கப்பட்டு வந்தது. இப்போது உள்ள போக்குவரத்து வசதிலாம் அப்போல்லாம் கிடையாது இல்லைங்களா. ஹோட்டல் கிடையாது, போக்குவரத்து வசதி இதுமாதிரி எதுவுமே இல்லாத காலத்தில் பெருமாளை பார்க்க வரவங்களுக்கு அங்கேயே இருந்து 2 நாள் தங்கி இருந்துட்டு திரும்ப தான் இறங்கி போவாங்க. நடந்தால் மேலே ஏறி வருவாங்க. ஏறி வரத்துக்கு அவங்க ரொம்ப லேட் ஆகும். வந்தால் 2 நாள் இங்கே தங்கிடுவாங்க. அதுக்கு திரும்ப போவாங்க. அந்த மாதிரி காலங்களில் அவங்களுக்கு திரும்பி போகிறதுக்கு அங்கே தங்கும்போது கொடுக்குற உணவுகளுக்காக இந்த உள்ள பிரசாதங்கள்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த மாதிரி வழங்கும்போது வடை ரொம்ப பிரபலமாக இருந்தது. பக்தர்களுக்கு தேவையான உணவு எல்லாமே கோயில் பிரசாதமாகவே வழங்கப்பட்டது. அதனால் அந்த காலத்தில் திருப்பொங்கல் அப்படிங்கிற பேர்லேயே பிரசாதம் வழங்கியிருக்காங்க. அந்த திருப்பொங்கலை வாங்கிட்டு தான் கீழே இறங்கி போவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த திருப்பொங்கலை வச்சுக்கிட்டு தான் ஊர் வரைக்கும் போய் சேருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கால்நடையாக தான் வருவாங்க எல்லாருமே.
வந்து போகிற வகையிலே சாப்பாடு வேணும். அது மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி ஹோட்டல்ஸு எல்லாம் கிடையாது. அதனால் கோயிலில் என்ன பிரசாதம் கொடுக்குறாங்களோ அதையே மூட்டையாக கட்டிக்கிட்டு போகிற வழியில் சாப்பிட்டு தான் ஊருக்கு போய் சேருவாங்களாம். அதனால அதுக்கு பேர் திருப்பொங்கல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 1700ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி லட்டு தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஏழுமலையானுக்கு பிரசாதங்கள்லாம் தயாரித்து அதை பூஜை செய்யறதுக்கு வழங்கினவர் வந்து கல்யாண ஐயங்கார் குடும்பத்தினர் அப்படிங்கிறவர் தான் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க தான் முதல்ல பூந்தியை லட்டாக்கி பிரசாதமாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமான் பூதேரி பத்தங்கி சீனிவாச ராகவன் அப்படிங்கிறது தான் இவரோட பேராம். பூதேரி அப்படிங்கிற கிராமத்துலேருந்து தான் தன்னுடைய உறவினர்களோடு வந்து திருமலையில் தங்கி வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு வந்து கைங்கரியம் செய்யறதுக்காக தன்னோட பணியில் எல்லாரும் குடும்பத்தோடு ஈடுபட்டிருக்காங்க. இந்த லட்டு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அந்த கல்யாண ஐயங்கார் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மிராசுதார்கள்லாம் கையில் எடுத்துக்கிட்டு அவங்களே தனியாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க தான் பரம்பரை செஞ்சுட்டு இருக்காங்க. 1996க்கு அப்புறம் தான் மிராசுதார்கள் உரிமையெல்லாம் நீக்கிட்டு தேவஸ்தானம் டிடிடி தேவஸ்தானமே இது கையில் எடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் டிடிடி தேவஸ்தானம் தான் அந்த லட்டு பிரசாத உரிமையை செஞ்சுட்ருக்காங்க. லட்டு பிரசாதத்தை செஞ்சு பெருமாளுக்கு வழங்கிட்டு இருக்காங்க, பக்தர்களுக்கும் வழங்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெருமை வாய்ந்த மிக மிக சிறப்பான அதுவும் சுவையான அந்த லட்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி 308வது பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கு. இந்த ஒரு காப்புரிமை பெற்று உலகத்தையே ரொம்ப திரும்பி பார்க்க வைக்கிற இந்த வெங்கடாஜலபதி பெருமாளுடைய பிரசாதமான திருப்பதி லட்டு மேலும் மேலும் இன்னும் சுவை கூடவும் இன்னும் பல லட்சம் லட்டுகள் தயாரித்து வர்ற பக்தர்களுக்கெல்லாம் வாரி வழங்கவும் பெருமாளை நாமளும் வேண்டுவோங்க. இவ்வளவு சிறப்பான அந்த கமகமன்னு மணக்கிற அந்த லட்டுவோட 308வது பிறந்த நாளை என்னுடைய சார்பில் நானும் வாழ்த்துறேன். நீங்களும் இந்த லட்டுவை 308வது பிறந்த நாளுக்காக வாழ்த்துக்கள் தெரிவிங்க. மறுபடியும் இது மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.